விண்ணலைகள் மூலம் உள்ளூர் செய்திகளிலிருந்து உலக செய்திகள் வரை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தொலைக்காட்சி. அந்த வகையில் மதிமுகம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டு 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் அது மேலும் மேலும் மக்கள் மன்றத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். காய்தல் உவத்தலகற்றி விருப்பு வெறுப்பின்றி நடுநிலையோடு செய்திகளை உடனுக்குடன் தருவது மதிமுகம் தொலைக்காட்சி. வாழ்க, அதனுடைய வளர்ச்சி மென்மேலும் பெருகுக என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மதிமுகம் தொலைக்காட்சிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு தொலைக்காட்சியை நடத்துவது என்பது சறுக்கு மரத்தில் வழுக்கு எண்ணெய்களை போட்டுக்கொண்டு மேலே ஏறுவது போன்ற ஒரு கடினமான ஒரு முயற்சி. அதில் 7 ஆண்டுகள் வெற்றி பெற்றிருக்கிறார். நிறைய பகுத்தறிவு கருத்துக்களையும் இணைத்து திராவிட இயக்க வரலாற்றையும் இளைய தலைமுறைக்கு சொல்லி வைக்கக்கூடிய அளவிற்கு அதில் நிகழ்வுகள் இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். வாழ்க, வளர்க. நன்றி. மதிமுகம் தொலைக்காட்சி 8வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்றைக்கு மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய 7 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்று 8ஆம் ஆண்டில் காலெடுத்து வைக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி நடுநிலையோடு செய்திகளை உடனுக்குடன் மக்களுக்கு பாகுபாடின்றி வழங்கி வருகின்ற இந்த தொலைக்காட்சி மென்மேலும் வளர்ந்து ஆண்டுகள் பல கடந்து 25, 50, 75, 100 என்று பொன்விழா காணுகின்ற அளவிற்கு இந்த செய்தி நிறுவனம் வாழ்வாங்கு வாழ்ந்து வளர்ந்து மக்களுடைய எண்ணங்களை, தேவைகளை, மக்களுக்கு தேவையான செய்திகளை உடனுக்குடன் சேர்க்கின்ற பணியை தொடர என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்கள். 7ஆம் ஆண்டு முடிந்து 8ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி மென்மேலும் இன்னும் பல்வேறு சாதனைகளை படைத்து நாட்டு மக்கள் அதேபோல் சமுதாயத்திலே நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை தெளிவாக நல்ல முறையில் எடுத்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே சிறப்பாக பணி அவருடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கடந்த 7 ஆண்டுகளாக தமிழகத்தில் தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற மதிமுகம் 8வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. மிக சிறப்பான சேவையாற்றிட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் தொலைக்காட்சி 7ஆம் ஆண்டிலிருந்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மக்கள் பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கான குரலாக ஒலிக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழக ஊடக உலகில் மதிமுகம் தொலைக்காட்சி பல சிறந்த முத்திரையை பதித்து வருகிற தொலைக்காட்சியாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக சனாதனத்தை எதிர்த்து நடக்கிற சமரிலும் மாநில சுயாட்சி, இந்தியாவினுடைய மதசார்பின்மை பாதுகாப்பது, மொழி சுதந்திரம், இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அறிவு சார்ந்த கருத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற தொலைக்காட்சியாக அதற்கான செய்திகள், அதற்கான விவாத மேடைகள், கருத்துரைகள் வழங்குகிற தொலைக்காட்சியாக செயல்பட்டு வருவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. இந்த தொலைக்காட்சி கடந்த 7 ஆண்டுகள் தன்னுடைய சிறந்த பணியை முடித்து வருகிற ஜூலை 14ஆம் தேதி 8வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. இந்தியாவிலே ஒன்றியத்திலே ஆட்சிப்படத்தில் இருக்கிற சனாதன ஆட்சியை வீழ்த்துகிற ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த போராட்டத்தை, சனாதனத்தை எதிர்த்த போராட்டத்தை இந்தியாவிலே மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற, அந்த இயக்கத்தை மேலும் வலுவூட்டுகிற ஒரு கருத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற தொலைக்காட்சியாக மதிமுகம் தொலைக்காட்சி செயல்படும். அந்த வகையிலே நிச்சயமாக 2024 தேர்தலிலே நாம் பெறுகிற வெற்றியில் மிக முக்கியமான முத்திரை பதித்த பணியினை மதிமுகம் தொலைக்காட்சி செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அந்த தொலைக்காட்சி எல்லா விதத்திலேயும் வெற்றி பெற்று தமிழகத்திலே மதசார்பற்ற சக்திகளுடைய பலத்துக்காக சமூக நீதியை வலியுறுத்துகிற அந்த பணியிலே அவர்கள் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த
பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மதிமுகம் தொலைக்காட்சி தொடங்கி 7 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதனுடைய பயணம் வெற்றி பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைக்காட்சிகள் என்பது இன்றைக்கு மக்களுடைய தேவைகளில் அதுவும் ஒரு தேவையாகிவிட்டது. உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லவை கெட்டவை என வேறுபாடு இல்லாமல் எந்த செய்திகளாக இருந்தாலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய நல்ல வாய்ப்பை தொலைக்காட்சிகள் மூலமாக மக்கள் அறிய முடிகிறது. அத்தகைய சூழலில் பல்வேறு தொலைக்காட்சிகள் இருக்கிற சூழலில் மதிமுகம் தொலைக்காட்சியும் கடந்த தொடங்கிய காலத்தில் இருந்து அது பயணத்தை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் பெருமக்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தொலைக்காட்சியாக அது செயல்பட்டு வருவது என்பது மகிழ்ச்சிக்குரிய உண்டு. கடந்த 7 ஆண்டு கால அனுபவத்தில் பெற்ற படிப்பினைகளை கொண்டு 8ஆம் ஆண்டில் அதை அடியெடுத்து வைக்கிற பொழுது மேலும் பல முன்னேற்றங்களை கண்டு தமிழ் மக்களின் பேராதரவை நிச்சயமாக பெறும் என்று நான் நம்புகிறேன். அதனுடைய பயணம் வெற்றிகரமாக அமைய மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான போட்டிகள் நிறைந்த இந்த ஊடக தளத்தில் கடந்த 7 ஆண்டுகளை வெற்றிகரமாக பயணித்து வந்திருக்கிற மதிமுகம் பரந்துபட்ட அளவில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்று இன்றைக்கு சிறந்தோங்கி செயல்பட்டு வருகிறது. மென்மேலும் அது வலிமை பெற வேண்டும், உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்று வளர்ந்தோங்க வேண்டும், வெற்றிகரமாக இயங்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன். மதிமுகம் தொலைக்காட்சி 7 ஆண்டுகளை கடந்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதன் நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல ஆண்டுகள் ஊடக சேவை செய்ய வேண்டும் என்று மனதார இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி 7 ஆண்டுகள் நிறைவு செய்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் செய்திகள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மதிமுகம், மதிக்கு நிலவு என்றும் பெயர், அறிவு என்றும் பெயர். அறிவார்த்தமாக உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே உண்மையாக இருக்கின்ற இந்த செய்தி தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடர வேண்டும். வணக்கம். இந்த மதிமுகம் டிவி 7வது ஆண்டுலேருந்து 8வது ஆண்டு அடி வைக்கும் நாள் அன்று டிவி நேயர்கள் அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதில் பிஹைண்ட் த சீன் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் உலகத்தில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த தொலைக்காட்சிகள் நமக்கு வெளியில் நடக்கக்கூடியது அனைத்து விவரங்களையும் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த தொலைக்காட்சி இன்றைக்கி 8வது ஆண்டு அடி வைக்கும்பொழுது அவர்களோட நிகழ்ச்சிகளும் வெற்றி பெறவும், அதே மாதிரி நேயர்கள் நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் அதனுடைய வெற்றி பயணத்தை நிறைவு செய்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 7 ஆண்டுகளில் மதிமுகம் தொலைக்காட்சி தமிழகத்தினுடைய அரசியல் மற்றும் சமூக பொருளாதார நிலை மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் முன்னிலையில் முதலில் கொடுக்கின்ற டிவியாக தன்னுடைய கடந்த காலங்களில் பணியாற்றி இருக்கிறது. தொடர்ந்து 8ஆம் ஆண்டில் அதனுடைய வளர்ச்சியும், தொடர்ந்து அவர்கள் பல ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தங்களுடைய பணியை நிறைவு செய்வதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் நடுநிலையாக எல்லோருடைய உணர்வுகளையும் எடுத்து காட்டுகின்ற வகையில் சிறந்த முறையிலே தொலைக்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மேலும் மேலும் சிறந்த முறையிலே வளர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி 7ஆம் ஆண்டு முடிந்து 8ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த இனிய தருணத்தில் மதிமுகம் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தொலைக்காட்சி நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே 7 ஆண்டுகள் அது கடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு எவ்வளோ பெரிய சவால்களை எல்லாம் சமாளித்து அதன் மூலம் இன்றைக்கு ஒரு நேயர்கள் மத்தியிலே இன்றைக்கும் அது ஒரு
இந்த தொலைக்காட்சி வந்து ஒரு நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய உழைப்பை நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் உள்ளதை உள்ளபடி அதே போன்று எவருக்கும் மஞ்சாமல் அதே போன்று ஒரு சமூக நிகழ்ச்சிகள் எல்லாம் உடனடியாக அவர்கள் எல்லா விதமான அளவுக்கு நிகழ்ச்சிகளை தொகுத்து அதன் மூலம் மக்களுக்கு அளிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எனவே 24 மணி நேரமும் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி என்பது ஒரு நல்ல ஒரு வெற்றியாகத்தான் இந்த 7 ஆண்டுகள் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக தெரிகின்றது. எனவே வருகின்ற அந்த காலங்களில் கூட நிச்சயமாக மதிமுகம் ஒரு முத்திரை பதிக்கின்ற வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குறிப்பாக 7 வயது முடிந்து 8வது வயது என்று சொல்லும்போது இன்னும் 25 வயது, அதாவது ஒரு வெள்ளி விழா, அதே போன்ற பொன் விழா காண்பதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது 7 வயது குழந்தை, 8 வயது குழந்தையாக இருக்கின்றதுக்கு 8 வயது குழந்தைக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மதிமுகம் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்களுக்கும் அதே போன்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் செய்தியை சேகரித்து மக்களுக்கு அன்றாட வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை என்னுடைய மகிழ்ச்சியை மனதார தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மதிமுகத்தினுடைய 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று 8வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நேரத்தில் தமிழுடைய உரிமையும் தமிழுடைய கலாச்சாரத்தையும் எடுத்து சொல்வதில் மதிமுகத்துக்கு நிகர் மதிமுகம் தான் மிக சிறப்பாக இன்றைக்கு எழுச்சியாக தமிழர்களுடைய வாழ்வையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் இங்கு எடுத்து செல்கிறது. இது மென்மேலும் தொடர வேண்டும். புரட்சி புயல் அண்ணன் வைகோவுடைய சிறப்பான பேட்டிகள், அவருடைய கடந்த கால பேச்சுக்களை எல்லாம் இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு தடவை அவருடைய ஒவ்வொரு நாளும் இந்த நினைவை கூறும்பொழுது மிக சிறப்பாக இருக்குது. உண்மையிலே வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களில் ஒருவராக இருந்து தன்னுடைய தனிப்பொறுப்பில் ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி தொடர்ந்து 7 ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மதிமுகம் தொலைக்காட்சி. மதிமுகம் தொலைக்காட்சியின் மூலமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு செய்திகள் எங்களாலே அறிந்து கொள்ள முடிகிறது. இவருடைய தொண்டு சிறக்கவும் இவருடைய இந்த செய்தி மதிமுகம் நிறுவனம் நிச்சயமாக வளர்ச்சியிட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் தொலைக்காட்சி 7 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து 8வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றது. வளர்மதி போல வளர்பிறையாகவே என்றைக்கும் வளர்ந்து நாட்டுக்கு நல்ல முறையாக சேவை செய்ய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் தொலைக்காட்சி 7 ஆண்டுகள் கடந்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. வாழ்க்கையில் 8-8ஆக வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் என்பது நம்முடைய மூதுரை. ஆக அந்த விதத்தில் 8ஆம் இடத்தில் அல்லது 8ஆம் ஆண்டில் தன்னுடைய பயணத்தை துவங்க இருக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி அடுத்த 92 ஆண்டுகள் கடந்து 100 ஆண்டுகளை தொட வேண்டும் என்ற வாழ்த்துதலை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் அன்பு தலைவர் வைகோவின் சார்பில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த சனி ஞாயிறு கூட 2 நாட்கள் தலைவருடைய அந்த இலக்கிய சொற்பொழிவை கேட்கின்ற அந்த பெயரை பெற்றேன். இந்த வாரம் தலைவருடைய ராமாயணத்தில் கம்பனின் பார்வை என்ற அந்த அற்புதமான உரையோடு சேர்ந்து ட்ராய் நகரத்தினுடைய பெருவீரனாக மாபெரும் வீரனாக அறியப்பட்ட அக்கிலீஸுடைய வரலாறுகளை எல்லாம் தலைவர் வைகோ அவர்கள் எடுத்து சொல்லுகின்ற போது அதை கேட்டு புதுப்பித்துக் கொள்கின்ற விதத்தில் மகிழ்ச்சி அடைகின்ற விதத்தில் மதிமுகம் தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது. எனவே தொடர்ந்து இது போன்ற சமுதாயத்தை பழுது பார்க்கின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து ஒளிபரப்பிட வேண்டும் என்ற அன்பான வேண்டுதலை வைத்து சங்கடங்கள் மத்தியிலும் சவால்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு மத்தியிலும் இந்த தொலைக்காட்சியை முன்னெடுத்து செல்கின்ற உங்களுடைய பணி மகத்தானது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு தலை வழங்குகிறது. உங்களை வாழ்த்துகிறோம், வெல்க என்று கூறி வாழ்த்துகின்றேன். வணக்கம், நான் மதன் கார்கி. மதிமுகம் 7 ஆண்டுகள் நிறைவு செஞ்சு 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. மதிமுகமுக்கும் மதிமுகமோட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் அதோட நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியங்களை, கொள்கை கோட்பாடுகளை தலைவர் வைகோ அவர்கள் மேடைகளில் நிகழ்த்தக்கூடிய அறிவார்ந்த சொற்பொழிவுகளை தொடர்ந்து 24 மணி நேரமும் இடைவிடாமல் ஒலித்து கொண்டிருக்கிற நம்முடைய மதிமுகம் தொலைக்காட்சி 7ஆம் ஆண்டிலிருந்து 8ஆம் ஆண்டில்
அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சிகரமான நாளில் அந்த தொலைக்காட்சிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கொடியை, எங்கள் தலைவரை, எங்கள் கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற அந்த மதிமுகம் தொலைக்காட்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இந்திய தொலைக்காட்சிகள் மட்டுமல்ல உலக தொலைக்காட்சிகளில் முதலாவது இடத்தை பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் துணையாக நிற்கும். அந்த தொலைக்காட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். மதிமுகம் டிவி 7வது ஆண்டு முடிவேற்று 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மீடியாவாக கடந்த 7 வருஷமாக செயல்பட்டு இருக்கு. மற்ற சேனல்லேருந்து மதிமுகம் நிச்சயமாக முற்றிலும் ஒரு மாறுபட்டது. மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள், சமூக நல கருத்துக்களை நேரடியாக வீடுகளுக்கு எடுத்து சென்றதில் பெரும்பங்கு மதிமுகம் டிவிக்கு இருக்குது. இது மேல்மேலும் சிறப்பாக எல்லா ஊர்லேயும் கிராமங்கள் தோறும் இந்த மதிமுகம் டிவி போய் சேர வேண்டும் என நான் வாழ்த்துகிறேன். மதிமுகம் தொலைக்காட்சி 7வது வருடத்திலிருந்து 8வது வருடத்துக்கு நிறைவாக நன்றாக செயல்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜூலை 16ஆம் தேதி 7ஆம் ஆண்டிலிருந்து மதிமுகம் தொலைக்காட்சி 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மக்கள் தலைவர் வைகோ எம்பி அவர்களின் மக்கள் பணிகளையும், மறுமலர்ச்சியின் மறு எழுச்சி நாயகன் அண்ணன் துரை வைகோ அவர்களின் மக்கள் செயல்பாட்டுகளையும் மதிமுகம் தொலைக்காட்சி தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. மேலும் மதிமுகம் தொலைக்காட்சி மக்கள் சேவையில் தொடர்ந்து பணியாற்றிட ஆவடி மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மதிமுகம் தொலைக்காட்சிக்கு என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தும் மிக சிரமப்பட்டு இந்த தொலைக்காட்சியை நீங்கள் 7 வருடங்கள் முடிந்து 8வது ஆண்டு துவக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய இதுவரையில் பட்ட கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் சிறப்புடன் நல்ல வகையில் மக்களுக்கு தொண்டு செய்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஊடக பிரிவுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். மதிமுகம் தொலைக்காட்சி வாழ்க வளமுடன். நன்றி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தியை பரப்பக்கூடிய மதிமுகம் டிவியினுடைய நிர்வாகத்துக்கும் அதில் வேலை செய்யக்கூடிய உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் நான் சேர்ந்திருக்க நெல்லை மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 8 ஆண்டு காலமாக மதிமுகம் டிவி தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உலக செய்திகளாக இந்த செய்தியை கொண்டு போய் சென்று சேர்த்து கொண்டு இருக்கிறது. இந்த செய்தியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தியை மக்கள் மனதிலும் கட்சி நிர்வாகிகள் மனதிலும் பதியக்கூடிய அளவுக்கு இந்த சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற மதிமுகம் டிவி நிறுவனத்துக்கும் அதன் உரிமையாளர் அதனுடைய பங்குதாரர் அனைவருக்கும் நான் சேர்ந்திருக்க மத்திய மாவட்ட கழகத்தில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மட்டுமல்ல மதிமுகம் டிவி மறுமலர்ச்சி திமுகவுடைய செய்தி மட்டுமல்ல உலக செய்திகளை அன்றன்று அப்பப்பம் கிடைக்கக்கூடிய செய்திகளை உடனடியாக உலக மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இந்த மதிமுகம் டிவி இருக்கிறது. இந்த டிவியை பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே மிக சந்தோஷமாக இருக்கிறது. வைகோவுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோவுடைய முன்னாள் பேச்சுகள் இந்நாள் பேச்சுகளை வாரந்தோறும் நீங்கள் ஒளிபரப்புவதை எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் அனைவரும் உங்கள் டிவியை பார்த்து மிக சந்தோஷமாக எங்களிடம் சொல்லும்போது மன நிறைவாக இருக்கிறது. இந்த டிவி மேலும் மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பெரும் நம்பிக்கையாக தலைவர் வைகோ அவர்களையும் எதிர்காலத்தினுடைய இயக்கத் தோழர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் துரை வைகோ அவர்களுடைய செய்திகளை
அதிகமாக தமிழகத்தில் படம் பிடித்து காட்டுகிற ஒரு தொலைக்காட்சியாக உள்ளூர உணர்வுபூர்வமாக இருக்கிற தொலைக்காட்சி மதிமுகம் தொலைக்காட்சி என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். 7 ஆண்டுகள் தன்னுடைய பயணத்தை நிறைவு பெற்று 8வது ஆண்டில் இன்றைக்கு மதிமுகம் தொலைக்காட்சி பீடு நடை போடுகிறது என்று எதிர்பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற போது மதிமுகம் தொலைக்காட்சி தடைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்த போதிலும் ஒரே ஒற்றை கோரிக்கையாக திராவிட பெருந்தலைவர் தலைவர் வைகோ அவர்களையும் இன எழுச்சி புயலன் துரை வைகோ அவர்களையும் மேன்மை பெறுவதற்காக உழைக்கின்ற உன்னதமான தொலைக்காட்சியாக இருக்கிற காரணத்தால் திருச்சி தெற்கு மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 7வது ஆண்டு நிறைவுற்று 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி பல்லாண்டு தமிழ் சமூகத்தின் மேன்மைக்காகவும் தலைவர் வைகோ இளைய அண்ணன் துரை வைகோ அவர்களின் புகழை உச்சரிக்கின்ற தொலைக்காட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு மறுமலர்ச்சி திமுக எக்காலமும் துணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிமுகம் டிவிக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பில் மனமாற வாழ்த்து தெரிவிக்கிறோம். எங்களுடைய செய்திகளை மக்களுடைய செய்திகளை மக்களுக்கு உடனே தெரிவிக்கிற ஒரு நல்ல தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சிக்கு மறுமலர்ச்சி திமுக சார்பில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிமுகம் தொலைக்காட்சி பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து 7ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 8ஆம் ஆண்டை துவங்க இருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் மறைந்து போகின்ற வகையில் மதிமுகம் தொலைக்காட்சி இன்றைக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு நாடு அறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு உண்மை செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தொலைக்காட்சி மதிமுகம் தொலைக்காட்சி மேலும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பெற்று மக்கள் அனைவருக்கும் போய் சேருகின்ற வகையில் மிக சிறப்பாக பணியாற்றுமாறு மதிமுகம் தொலைக்காட்சியை கேட்டு 8ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி அபார வளர்ச்சியோடு வெற்றி நடை தமிழ்நாடு முழுவதும் வெற்றி நடை போட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி 7ஆம் ஆண்டிலிருந்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற மதிமுகம் தொலைக்காட்சி நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பொதுமக்கள் மத்தியிலே சிறப்பாக எடுத்துக்காட்ட வேண்டும் என வாழ்த்துகிறேன். நம்முடைய தலைவர் வைகோ அவருடைய கரங்களையும் துரை வைகோ கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் மதிமுகம் தொலைக்காட்சிக்கு நான் வாழ்த்து கூறுகிறேன். 7ஆம் ஆண்டிலிருந்து 8வது ஆண்டுக்கு படியெடுத்து வைக்கிறது. கழக நிகழ்ச்சிகளை சரியான முறையில் தொகுத்து தமிழகமெங்கும் கழக தோழர்கள் பார்ப்பதற்கு எளிமையாக செய்து வருகிறது. இந்த மதிமுகம் தொலைக்காட்சியானது ஆளை போல தலைக்க வாணியம்பாடி நகர கழகத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். மதிமுகம் மின்னல் வேளத்தில் செய்திகளை முந்தி தருகின்ற ஒரு சேனலாக பார்க்க முடிகிறது. தைரியமாக சொல்லக்கூடிய சேனல் எதுவாக இருந்தாலும் 8வது வருடத்திலே காலடி பதித்து செய்திகளை அதை கொண்டு வருவதை நான் வரவேற்கிறேன். மேலும் மதிமுகம் பெரிய அளவிலே உயர்ந்த அளவிலே செய்திகளை தருவதிலே முன்னுரிமை பெற வேண்டும். ஆகவே கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான அண்ணன் OPS அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மதிமுகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது உண்மையிலேயே மதிமுகம் வாழ்க வளர்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம். இவங்க இன்னைக்கு 7 வருஷத்தை நிறைவடைஞ்சு வெற்றிகரமாக 8வது வருஷத்துக்கு அடியெடுத்து வைக்கிறாங்க. எங்கள் KAG நிறுவனத்தின் சார்பாக அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ அவங்களோட ஃபர்தர் நாங்கள் அசோசியேட் பண்ணுற பிளானிங்கில் இருக்கோம். நல்ல சேனல் வளர்ந்துட்டு வருது. அவங்களோட டீம் வெரி ஹார்ட் ஒர்க் டீம், நல்லா வளர்ந்துட்டு வராங்க. அவங்களோட எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மதிமுகம் தொலைக்காட்சி 7 ஆண்டை நிறைவு செய்து 8வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது. உள்ளபடியே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாட்டு மக்களும் நல்ல ஒரு மறுமலர்ச்சியோடும் வாழ்க்கையினுடைய வசந்தகால பொழுதை தொடுவதற்காகவும் பல்வேறு சூழல்களில் இடர்பாடுகள், இக்கட்டுகள் எது வந்து நேரிடினும் கூட அவர்களுக்காக போரிட்டு அவர்களுக்காக களத்தில் இருந்து களமாடுகிற ஒரு தொலைக்காட்சியாக மதிமுகம் தொலைக்காட்சி திகழ்கிறது. வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மதிமுகம் தொலைக்காட்சியிலே மதிமுகவினுடைய அடிப்படையான கொள்கையிலே
சமூக நீதி பாதுகாத்தல், மாநில சுயாட்சி, சிறுபான்மைகளுடைய உரிமைக்காகவும் தமிழ் மொழியினுடைய பாதுகாப்புக்காகவும் பல்வேறு நிலைகளிலே சிறப்பான பணிகளை ஆற்றி வருகின்றது. அதிலும் குறிப்பாக ஸ்டெர்லைட் போன்ற தொழிற்சாலைகளினுடைய அபாயங்களை பாத யாத்திரையாக சென்று மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் வைகோ மாமா அவர்கள். அதே போன்று பூரண மதுவிலக்கு வேண்டும், தமிழகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி என்னென்ன வகையிலெல்லாம் பணியாளர் ஆற்ற முடியுமோ அந்த சிறப்பான பணிகளை சிறப்பாக செய்து வரக்கூடிய மதிமுகம் தொலைக்காட்சிக்கும் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, மதிமுகம் தொலைக்காட்சி பல்லாண்டுகள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தொடர்ந்து பணியாற்ற எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய சகோதரர் தங்கதுரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது, அந்த செய்தி அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். 8ஆம் ஆண்டு மட்டும் இல்லை, 80ஆம் ஆண்டு மட்டும் இல்லை, 100 ஆண்டு கடந்து தமிழ் சமூகத்துக்கு நேர்மையான செய்திகளை, உண்மையான தரவுகளை, இனம் சார்ந்த வெற்றிக்கான முன்னெடுப்புகளை செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி. மதி என்றால் நிலவு என்று சொல்லுவார்கள். முகம், நிலவு முகம், மதிமுகம் ஒரு சிறப்பான பெயரோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தொலைக்காட்சி 8வது ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றது. இன்னும் பல ஆண்டுகள் தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை, சிறப்பான உலக நடப்புகளை, எத்தனை சேனல்கள் இருந்தாலும் மதிமுகம் இன்னும் வேகமாக வளர வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகின்றேன். நன்றி.